பிரம்மதேவனுக்கு சரஸ்வதி அம்மனுக்கு மகனாக பிறந்தே நாராயண பேரோடு ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்து வருகிறேன். ஆனால் இன்று எனக்கு எந்த ஒரு கழகமும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நாள் உற்றுரைக்கு பார்த்து ஏதோ ஒரு கழகம் கிடைக்கும் என்று அறிவோ நமோ நாராயணாய நமः. அறிவோ நமோ நாராயணாய நமः. அறிவோ நமோ நாராயணாய நமः. மாதரை கொட்டாரப்பிரியே சென்றால் பத்மாவதி சென்றால் ஏதோ ஒரு கழகத்தை உருவாக்கும். இப்போது சென்றோட ஏழு மலை ஏழுமலை மீது போய் அமர்ந்த ஹரிநாரணா குறை தீர்க்க வருவாய் பரிபூரணா. என்ன சொன்னாரு? நம்மள காவல்ல விழிப்புணர்வு சொன்னாரு. அடிச்சு தெரிச்சுனாரு. என்ன ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ரெண்டு நாளா நான் தூங்கி படுக்கிறேன். அப்புறமா ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டப்படலையா? தமிழ்நாடு தூங்குச்சு. நீ போய் தூட. தங்கச்சி நாய் கட்டுச்சோவா யாரு கண்ண முன்னா தெரியுமா? நாரு நானு அப்படி மச்சான் ஏந்திருப்பா. ஏந்திரு ரொம்ப நிறைய தூங்க அந்த உடம்புக்கு ஆகாது. யாராலும் நம்ம நோறால என்ன பண்ணலாம்? நல்லவன வந்தா கெட்டவனை பார்க்கணும் இல்லையா? யாரு வந்து நம்மளை தாண்டி தானே போனோம். படி படி.
எடுத்தாயையா இதை வந்து அடைந்து விட்டோம் பாதாளக்கோட்டை. இந்த பாதாளக்கோட்டை இருக்கக்கூடிய பத்மாசுரனை சந்திக்க வேண்டும் என்று அருகில் வந்தால் இந்த கோட்டையின் அருகில் யாரும் இருவர் உறங்கிக் கொண்டிருக்காங்க. சரி, யார் என்று எழுத்து பார்க்கலாமே. ஏய், வந்திருப்பது யார் என்று தெரியாமலுடைய காலையா தூக்குகிறாய் நீ. சரி சரி, இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். அடே முனிமா, ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்த கட்டிக்கு போட்டு கட்டிக்கு பானை சந்தோஷம் நீ குடிச்சிரு. கோவிந்தா, ஏய், நீ குடிப்பது இல்லாமல் உன்னுடைய மனைவிக்கு கட்டிங் வச்சிருக்கிற. சரி சரி, நல்ல குடிமகன். இவனை எடுத்து பார்க்கலாமே. என்ன இது? அடே அருகாட்ட கபடியாச்சு கால மாடி 3 ஆச்சா பார். மாட்டை தோல் மேல போட்டு கலப்பை ஓட்டி போய் சனி மூலை கை ஓட்டுவான். ஆமாடா, விவசாயத்துல சிறந்தவனி. மாட்டுக்கு தோல் மேல போட்டு போய் ஓட்டுவான். ஏய், யாரோட ஏத்துடா? ஏய், சும்மாவும் இருக்க மாட்டான், தொங்கவே விட மாட்டான். எவ்வளவு மரியாதையா அவ்வளவுதான் மரியாதை. ஒரு மனுஷன் பத்துக்கிறானே ஆச்சு வந்து ஒரு மரியாதையை கொடுங்கடா. கம்யூனிட்டியா நான் கம்மு தானே. நானும் ஒண்ணு எழுப்பலையா? யாரா இருக்கா? ஆமா, எப்படி எப்படி என்ன சொன்ன நீ? அண்டி பண்டாரம் முதல்ல என்ன வார்த்தை கூறின? ஏண்டா நாங்க என்ன பாத்துக்கிறோம். நாங்க 2 பேரும் படுக்கும்போது தட்டி என்னை நன்றாக உற்று பாருங்கள். யார் என்று தெரியவில்லை. தெரியுது பா, தெரியுது. அச்சா குச்சி குச்சி பால் நாய் பீ பாய் தானே பாயா? ஏய், ஆளு பின்னாலே தெரியுது. நெத்தியில பட்டை, கழுத்தில கொட்டை, கையில கட்டை, இடுப்புல காவி சட்டை. இவர் இன்னும் கல்யாணமாகாத பொட்டை. ஏய், நீ கூறுவது அனைத்து உண்மைடா. ஏய், நீ கூறியது போல் மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, ஆசைய அறவே வெறுத்தவன் நான். உண்மையை ஒத்துக்கினாலும் இந்த ஒரு ஆள் தான் நல்ல மனுஷன் ஒத்துக்கணும். மண்ணு எத்தனை எழுத்து? 3 பொண்ணு 3 பெண்ணு 3 3 9. ஏய், ஏண்டா, யார பார்த்து என்ன வார்த்தை கூறுவே? என்ன பார்த்து நீ தானே சொன்ன மூஞ்சி விட்டுட்டேன்னு. ஏய், இந்த மூளைக்கு ஒரு நடி சுற்றி வரக்கூடிய என்னை பார்த்து என்ன வார்த்தை கூறுகிறாடி? ஏய், அவர் இல்லடா இவரு. கூறுடா. ஏய், இந்த பார்பார் ஷாப்ல முட்டு கொடுப்பாங்க தெரியுமா? முடி வெட்டறதுக்கு. அத தூக்கிட்டு வந்துக்கிறாடா. போன் நெல்வா கூட்டிட்டு போன மாட்டோம். ஏய், என்னை நன்றாக உற்று பாருடா. மூதேவிங்களே, தெரியவில்லை? தெரியலையா? தெரியல. டேய், என்னை தெரியவில்லை என்று சொன்னது முதலாக நீ ஒருவன் தான். அப்ப ஊர்லாம் ஓதப்பட்டு வந்துங்க. எங்களால் தான் வந்து வாங்காத. ஏய், பிரம்மனுடைய சுதன். ஆட்டாடியா நீதான் பிரமண சூத்தனம். பிரமண சூத்தனம். டேய், பிரம்மனுடைய புதல்வன் நாரத மகமுனிவருடைய பேர். உங்க அப்பா பேரு சொன்னா? டேய், என்னுடைய தந்தை யார் தெரியுமா? வணக்க தொழில் செய்யக்கூடியவர். ஏய், உங்க அப்பா வட சுடுவாராம். வணக்க தொழில் வட சுடுவாரா? ஏய், இது அமர்ந்திருக்கிற பாமர மக்கள் இவர்கள் அனைவரும் படைத்திருந்த தந்தை தான். உங்க அப்பா எல்லாரும் படிச்சிருங்க. அப்பா
யாருன்னா காதுல பூ வச்சிருப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லு. என்னய்யா இது? எல்லாரும் படிச்சுங்க அப்பா. அனைவரும் படித்தோட தந்தை தாண்டா. அப்ப ஐயா பொட்டிக்கார படிச்சதே. டேய் அவரை படித்தோட தந்தை தான். ஐயா மிருதக்கார படிச்சதே. அவரை படித்தோட தந்தை தான். எல்லாரும் படிச்சுங்க அப்பா. டேய் அதை விடுடா. உண்டே படித்தோட தந்தை தாண்டா. மரியாதை கேட்டு போகணும். எவ்வளவு மரியாதை அவங்க மரியாதை. என்னய்யா இது? எல்லாரும் படிச்சதுங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். என்ன படிச்சதுங்க அப்பான்றியா? உண்மைடா. உன்னை படித்தோட தந்தை தான். இஷ்டமா நான் வரேன். என்ன படிச்சதுங்க அப்பானா உங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து வரும்போது எங்க அப்பா நான் எழுத்து கொடுத்து கொஞ்சம் கவுரா திருச்சிருந்தா பூதேவி. ஏய் என்னவென்றே தெரியவில்லை உனக்கு. சொன்னாதானே ஏய் இப்படி பாருங்க. அது மட்டும் கிடையாது. என்னுடைய தாய் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓச்சா பேரு என்ன? ஏய் என்ன நீ வந்ததும் கோட்டற அம்மா என்னடா நீ? உங்க அம்மா அம்மா பேரு மரியாதை கேள. எவ்வளவு மரியாதை கேக்குற தேவனி. ஏய் என்னுடைய தாயோட பேர் என்னன்னு கேக்குறீங்க? என்னுடைய தாயோட பேரு சரஸ்வதி. ஏய் இவங்க அம்மா தான் சொல் எத்தனை பேர் ஊட்டிக்குதுமா? இல்ல பூசி செடி. ஏய் சரஸ்வதி அம்மையுடைய தாயோட பேர். ஆமா இப்ப மோட்டா எங்கறா? ஏய் என்னுடைய தாய் எங்க இருக்கான்னு கேளு. எங்க அம்மா எங்கறாங்க? என்னுடைய தாய் எங்க இருக்கா கேக்குறா. இது அமர்ந்திருக்கிற பாமர மக்கள் இவருடைய நாவில் குடிக்கொண்டு இருக்கிறார். அப்பா பச்சுரா இவங்க அம்மா வந்து நாக்குறாங்களாம். சேட்டா மோசமா நான் அம்மா நாக்குல உட்கார்ந்தா அவங்க வெளிய பாத்ரூம்ல எங்க போவாங்க? வெளிய பாத்ரூம். இன்டோர் பாத்ரூம்ல. ஏண்டா? ஏய் என்னவென்றே தெரியவில்லை. அவங்க ஒண்ணுக்கு என்னுடைய தாய் எங்க இருக்கு கேக்குறா. ஏய் என்னுடைய தாய் அடவரை நாவில் பிடிப்பட்டு சொல்றேனே எப்படி தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்து 10 மாதங்கள் ஆன பிறகு அம்மா என்று அழைக்கின்றது. அந்த குரல் எங்கிட்டு வருது தெரியுமா? என்னுடைய தாய் கொடுத்த மரம். குழந்தை வந்து வரும்போது யமாண்டா யமான் வந்தா பூஜரி அம்மா. எங்க எதுக்கு வந்துக்கிறேன்? ஆமா இது பாதாள கோட்டை தானே. இது பத்மாசுரன் இருக்கிற இடம் தானே. அந்த பத்மாசுரனை சந்திக்க வேண்டும். அதற்காக ஒரு கட்டமா ஓடி வந்திருக்கின்றேன். அதனால இப்ப நீங்க இருவரும் சென்று என்ன தெரியுமா சொல்றீங்க? பத்மாசுரனிடம் நான் வந்திருப்பதாக. எப்படி நான் வந்திருப்பதாக? அப்படியாக புறப்படு.